எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிள்ளை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பற்கள் மற்றும் எலும்புகள் எப்பவுமே பிரச்சனைப்படுத்துது இல்லையா? பற்கள் சில பேருக்கு ரொம்ப கரை படிஞ்சிருக்கும், மஞ்சள் கலர்ல இருக்கும், அடிக்கடி இந்த எனாமல் போயிரும், மூட்டு வலிகள்லாம் எவ்வளோ பிரச்சனை, வலி உயிரே போகக்கூடிய அளவுல இருக்கும். அப்போ இதற்கெல்லாம் காரணம் ஏதோ ஒரு சத்து குறைபாடு தாங்கிற உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன தெரியுமா? கால்சியம் குறைபாடுன்னு சொல்லிட்டு, கால்சியம் மாத்திரை எடுப்போம், கால்சியம் நிறைந்த உணவுகள சாப்பிடுவோம். ஆனாலும் இந்த பிரச்சனை ஓயாது. அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சீக்ரெட் இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்லங்க. வைட்டமின் டி குறைபாடு தான். இந்த வைட்டமின் டி உடம்புல இருந்தா தான் கால்சியம் உடம்போடு சேரும். வைட்டமின் டி நேச்சுரலா கிடைக்கிறதுக்கு சூரிய வெளிச்சத்துல நின்னாலே போதுங்க 20 நிமிஷம். வைட்டமின் டி கிடைக்கணும்னா பால் சாப்பிடணும், இல்லைன்னா நான்வெஜ் சாப்பிடணும் அப்படிலாம் சொல்லுவாங்கங்க. ஒரு சைவ உணவு இதுல வைட்டமின் டி பார்த்தீங்கன்னா அசைவத்துக்கு ஈக்குவலா இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம தெரியாத விஷயம். காளான் சொல்லக்கூடிய மஷ்ரூம் தான். இதுல தான் வைட்டமின் டி பல மடங்கு நிறைஞ்சிருக்குங்க. இதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷுங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். அதே நேரத்தில் இதை சாப்பிடும்போது வைட்டமின் டி, புரதம், மற்ற மினரல்ஸு எல்லாமே கிடைக்குங்க. இதை எப்படி இந்த டிஷ்ஷை பண்ணுறதுங்கிறத என்னோட இன்னொரு சேனல் இருக்கு இல்லையா? டாக்டர் பிள்ளை ஃபுட் ரெசிபீஸ் தமிழ் அதில் போட்டிருக்கேன். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதோட லிங்கை என்னோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்டில் பின் பண்ணி வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணி போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லைனா யூடியூப்பில் டைரெக்டாக போய் டாக்டர் பிள்ளை ஃபுட் ரெசிபீஸ் போட்டாலே என் சேனல் வந்துடும். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் பயன்பெறலாம். இந்த ஃபுட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு தேவையான வைட்டமின் டி சூப்பராக கிடச்சிரும். எந்த மருந்து மாத்திரையும் தேவைப்படாது. ஒரு வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் டியோட அளவு 600 இன்டர்நேஷனல் யூனிட். இதே 70 வயசு மேலே போயாச்சுன்னா நிறைய தேவைப்படும், 700 இன்டர்நேஷனல் யூனிட். இந்த வைட்டமின் டி குறைஞ்சா என்னென்ன பிரச்சனை வரும் தெரியுமா? ஏற்கனவே சொன்ன கால்சியம் உறிஞ்சப்படாது, உடம்பு ஃபுல்லாக வலி மூட்டுகளில் வரும், அடிக்கடி பல் பிரச்சனை, பல் வலி வரும், எலும்பு முறிவு கூட அடிக்கடி வந்துட்டு இருக்குங்க. குழந்தைகளை பார்த்தீங்கன்னா ரிக்கெட்ஸ்னு ஒரு நோய் தாக்கும், பெரியவங்களை பார்த்தீங்கன்னா கான்ட்ரோமலேசியா நோய் தாக்கும். இதுக்கெல்லாம் காரணம் தான் வைட்டமின் டி குறைபாடு. இந்த வைட்டமின் டி உடம்புல ஹார்மோன் கண்ட்ரோலையும் கட்டுப்படுத்துதுங்க. இதனால தான் அந்த மூட் ஸ்விங் கூட காரணமாக இருக்கும். தசைகள் பலவீனமாக மாறதுக்கும் இந்த வைட்டமின் டி குறைபாடு ஒரு காரணம் தான். பல்வேறு செயல்களை இந்த வைட்டமின் டி உடம்புல கட்டுப்படுத்துது. ஏன் ஒரு புது ஆராய்ச்சியில் என்ன தெரியுமா கண்டுபிடிச்சிருக்காங்க? வைட்டமின் டி ரொம்ப கம்மியாக பல நாட்கள் இருந்தால் ஹார்ட் அட்டாக் வரது கூட வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். வைட்டமின் டி தானேன்னு விட்டுறக்கூடாது. அதனால இன்னைக்கே வைட்டமின் டி சத்து நிறைந்த இந்த காளான் இருக்கு இல்லையா, அதை சாப்பிடுங்க. புரதமும் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். இதை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணி சாப்பிட்றதுக்கான விஷயத்த என்னோட இன்னொரு சேனல் டாக்டர் பிள்ளை ஃபுட் ரெசிபீஸ் தமிழ் அதில் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கமெண்ட்டில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்து பயன்பெறுங்க. வைட்டமின் டி சத்தோடு நல்லா வாழுங்க, நோய் இல்லாமல் வாழுங்க. முக்கியமான விஷயம் நினச்சிங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வேலையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.